மாதிரிலாம் பண்ண வரல. நீங்கள் பயப்பட வேணாம், நேராக பயப்படாமல் முன்னாடி வரலாம். சரி, இதை சுற்றி ஃபுல்லாக காடு. எவ்வளோ தூரம் இருக்குன்னு எனக்கே தெரியல. சொல்லுங்க. ஏன் ப்ரோ என்னாச்சு? ப்ரோ என்ன ப்ரோ சொல்ற? ப்ரோ என்ன ப்ரோ இப்போ திடீர்னு சொல்கிறேன்? நான் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன் ப்ரோ. இப்போ சந்தோஷ் கோஸ்ட் ஆஃப் வீடியோஸில் தான் வந்திருக்கேன். சந்தோஷ் ப்ரோ உங்களுக்கு தெரியும், நான் அவரோட ஃப்ரெண்டு தான். ஆல்ரெடி நீங்கள் 2 வீடியோவில் நான் பார்த்துருப்பீங்க. பில்டிங் ஒன்று இருக்குது. ஆல்ரெடி சந்தோஷ் ப்ரோ vlog எடுத்தது தான். அவர் வரும்போது நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துச்சு. இப்போ நான் வேறு தனியாக வந்திருக்கேன். என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இவ்வளோ போவோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அவர் சொல்லியிருப்பார் உங்களுக்கு இந்த பில்டிங்கோட கதைலாம். ஆல்ரெடி சந்தோஷ் ப்ரோ வந்திருக்காருங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கும், நீங்களும் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வேறு தனியாக வந்திருக்கேன், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. லெட்ஸ் கோ. யாராவது இருக்கீங்களா? அவங்கள எதுவுமே பண்ண வரலைங்க. நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். நாங்கள் எதுவும் உங்களை வந்து பண்ண வரல. வந்துருச்சு அந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரிலாம் பண்ண வரல. நீங்கள் பயப்பட வேணாம், நேராக பயப்படாமல் முன்னாடி வரலாம். ப்ராப்ளம் இல்லை. எதுவும் சத்தமே இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று அழுது. ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. சுற்றி ஏதோ சத்தம் கேட்டே இருக்குது. பாருங்கள், இப்போ கூட கல் வருது. பாட்டில் தூக்கி அடிக்குது. பாட்டில் இங்கே நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ண வருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாட்டில்ஸ் இருக்குது. சீட் ஆடுவாங்கள்ல, அந்த சீட்டெல்லாம் இருக்குது கைஸுங்க. ஏதாவது டைமர் ஆகிட்டே இருக்குது. நான் பண்ண வரையும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. பார்க்குறேன், நானும் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன், கேப்சர் பண்ணவே முடியல. இங்கே என்னென்னமோ நடக்குது. மேலே வருது, கீழே வருது. பாருங்கள், இப்போ கூட கல் தூக்கி அடிக்குது. இருக்க ஆக்டிவிட்டீஸ் அதிகம் தான் ஆகுதே தவிர கம்மியாகலை. பதட்டமாக வேறு இருக்குது. நான் உங்களை எதுவும் பண்ண வரல. நீங்கள் அட்டாக் பண்ண வேணாம், தைரியமாக முன்னாடி வரலாம். முன்னாடி வாங்க. நாங்கள் எதுவும் உங்களை அட்டாக் பண்ணல, உங்களை ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். இருக்க ஆக்டிவிட்டீஸ் நிறைய ஆகுது. சத்தம் அதிகமாக வருது. காம்பவுண்டு சுற்றி என்னமோ ஒன்று அப்பப்போ அழுது. நான் அதை மட்டும் நோட் பண்ணிட்டேன். காம்பவுண்டு சுற்றி அப்பப்போ ஒன்று அழுது. அதை பாருங்கள், நான் இப்போ இங்கே இருக்கேன்னு வைங்களேன். இங்கே பின்னாடி இந்த இடத்துல ஒன்று அழுது. இந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி இங்கே ஏதோ ஓடுற மாதிரிலாம் இருக்குது. இங்கே இப்போ பாருங்க, நான் இங்கே இருக்கும் போது இப்போ இந்த பக்கம் வெளியே இந்த இடத்துல நிறைய டைம் எத்தனை முறை வெளியே வந்து பார்த்தேன். அப்போ என்னால் முடியல. வெளியவும் இருக்குது. சுற்றி காடு வேறு. நம்ம பாம்பு வரும். பாம்பு, அந்த கரடின்னு சுற்றி அது குளநெறி அது கூட வரும்னு சொன்னாங்க இந்த காட்டில். நான் இங்கே இருக்க எனக்கும் சேஃப் இல்லை கைஸ். இப்போ நான் இங்கே இருக்கும்போது கூட பாம்பு எதனா வருமா, இல்லை குளநெறி அந்த மாதிரி எதனா சம்திங் வருமானு கூட எனக்கு தெரியல. நாய் வேறு ஊழல் எழுது அந்த பக்கம். லாஸ்ட்டில் நாய் ஊழல் எழுது. கைஸ், சத்தம் வந்துட்டே இருக்குது. இப்பயும் இதாகல. லாஸ்ட்டு ஒரு டைம் நம்ம இந்த காம்பவுண்டை சுற்றி பார்த்துட்டு, இந்த பில்டிங்கை சுற்றி பார்த்துட்டு என்ன கேப்சர் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஆனால் பாம்பு இருக்கிறனால சொல்கிறாங்க, வெளியே வரத்துக்கு இதாக இருக்குது. ஏற்கனவே இங்கே 2 பேரும் பாம்பு கொத்திருக்கு.
அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் போக முடியாது, முள் போட்டு வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த பக்கம் நான் வந்து நிற்கிறேன். காம்பவுண்டை சுற்றி, பில்டிங்கை சுற்றி எதுவுமே இல்லை சொல்லப்போனால். சரி, ஓகே கைஸ், அந்த வரையும் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. யாராவது இருக்கீங்களா? நானும் வந்து நிறைய டைம் கேட்டேன், யாருமே எதுவுமே ஆக்டிவிட்டீஸ் நடக்கலை. சின்ன ரூம் தான், ஆனால் ஊர்க்காரங்களே சொல்கிறாங்க இங்கே ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு. காட்டில் யாரோ கத்துற மாதிரி நீங்கள் பார்த்தாலே தெரியும். சுற்றி காடு பாருங்க. சரிதான், சுற்றி ஃபுல்லாக காடு. எவ்வளோ தூரம் இருக்குன்னு எனக்கே தெரியல. யாரு? யாராவது இருக்கீங்களா? நானும் வந்ததுலேருந்து நிறைய ட்ரை பண்ணிட்டேன், ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறத தவிர எதுவும் என்னால் கேப்சர் பண்ண முடியல. சுற்றி வேறு சத்தம் வேறு கேட்குது. உங்களுக்கு கேமராவில் கேட்குதான்னு தெரியல கைஸ், கேமராவில் கேட்குதான்னு தெரியல, ஆனால் சுற்றி சத்தம் கேட்டு தான் இருக்குது. நானும் வந்து நிறைய டைம் பார்த்துட்டேன். பார்ப்போம். ஸ்டெப்ஸ் இது யார் யாரு கேட்குதா? யாரோ ஆடுற சத்தம் கேட்குது. இந்த பக்கம் தான் யாரோ அழுற மாதிரி சத்தம் கேட்குது. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், அழுறாங்க. சுற்றி காம்பவுண்ட் உள்ள அதுக்குள்ளே இப்போ தான் இங்கே தான் வந்து விழுந்துச்சு. பில்டிங் சுற்றி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, ஆனால் என்னால் எதுவுமே கேப்சர் பண்ண முடியல. நானும் வந்ததுலேருந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு தான் இருக்கேன். மேலே போய் பார்த்து எல்லாமே பார்க்குறேன், ஆனால் நான் எங்கே இருக்கேனோ அதுக்கு ஆப்போசிட்டாக அது வருது. வெளியே தான் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். சரி, நம்ம கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கலாமா? சரி, ஓகே, கேட்கலாம். யாராவது இந்த வீட்டில் இருக்கீங்களா? நான் உங்களை எதுவும் வந்துருச்சு எதுவும் பண்ண வரல, நீங்கள் அதை நினச்சி எதுவும் இது பண்ணாதீங்க. முன்ன இருந்து ஏதோ தூக்கி அடிக்கிறீங்க, கல் அடிக்கிறீங்க, பாட்டில்லாம் தூக்கி அடிக்கிறீங்க, கத்துறீங்க. அங்கே உங்களுக்கு கேட்குதா? மறுபடியும் சத்தம் கேட்குது. இந்த பக்கம் கேமராவில் சவுண்டு கேட்குதான்னு தெரில, ஆனால் நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் நிறைய சத்தம் கேட்டுட்டு தான் இருக்குது. சுற்றி சுற்றி கேட்குது பாருங்க. கல் நாங்கள் யாரும் உங்களை எதுவும் பண்ண வரல, நீங்கள் அதை நினச்சி அது என்னதா அட்டாக் பண்ண வேணாம். யாராக இருந்தாலும் சரி. நிஜமாக இந்த ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ இருக்குது. நீ என்ன பண்ணாலும் நான் பயப்பட மாட்டேன். உங்களை நீங்கள் பார்க்காம நாங்கள் எங்கேருந்து போக மாட்டோம். நீ அட்டாக்கே பண்ணாலும் பரவாயில்ல. பயம் காட்டுறதா இருந்தால் காட்டுங்க, பயப்படுறதுக்கு நாங்கள் வரலைங்க. நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் பார்க்கோம். பாம்பெல்லாம் இருக்குன்னு வேற சொல்கிறாங்க எங்கள் பில்டிங்கில். நானும் வந்ததுலேருந்து இதை பாருங்கள், வந்ததுலேருந்து பார்க்குறேன் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது வெளியே தான். நம்ம இந்த பில்டிங் விட்டால் வெளியே சுற்றி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு.
நைஸ். நானும் வந்ததுலேருந்து ட்ரை பண்ணி தான் இருக்கேன். ஏதோ ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. ஆனால் என் கண்ணில் மாட்ட முடியுது. எனக்கு சந்தோஷ் ப்ரோ கால் பண்ணுறாரு. ப்ரோ சொல்லு ப்ரோ. ப்ரோ எங்கே இருக்கீங்க? ப்ரோ நான் இங்கே தான் ப்ரோ ஷூட்டில் இருக்கேன். நீங்கள் ஒரு பில்டிங் வந்தீங்களா? இங்கே ஒரு சிங்கிள் ரூமு டபுள் ரூம் இருக்கிற மாதிரி. எங்கே ப்ரோ? ப்ரோ எங்கே ப்ரோ? இந்த ஊர் பேர் தெரில எனக்கு. அந்த காட்டுக்கு நடுவில் அந்த பாம்புக்குள்ளே நல்லா வரும்னு சொன்னீங்க ப்ரோ. அங்கேயா ப்ரோ போனீங்க? ஏன் ப்ரோ என்னாச்சு? ப்ரோ இப்போதான் ப்ரோ 2 நாள் முன்னாடி உங்க பொண்ணு கால் பண்ணி கொண்டு சுத்திட்டாங்க. நீ ஏன் ப்ரோ அங்கே போன? ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிற? ப்ரோ உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களோ ப்ரோ என்கிட்ட. ப்ரோ என்ன ப்ரோ இப்போ திடீர்னு சொல்கிறேன்? நான் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன் ப்ரோ. ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் நடு ரூமில் நின்றுட்டு இருக்கேன். ப்ரோ நீ வெளியே வா ப்ரோ. சீக்கிரம் வெளியே வா ப்ரோ. ப்ரோ காம்பவுண்ட் சுற்றி கல் அடிக்கிறாங்க ப்ரோ. அவங்க ஃபுல்லாக போலீஸோட பாதுகாப்போட இருக்காங்க. வெளியே வா ப்ரோ. சீக்கிரம் வெளியே வா போட்டீங்க. ப்ரோ இப்படி சொல்கிற? அதான் ப்ரோ இங்கே ஆல்ரெடி இது செவுத்தெல்லாம் ரத்தக்கற மாதிரி இருக்கு ப்ரோ. ஆமாம் ப்ரோ. அங்கே பொண்ணை மர்டர் பண்ணி போனதான் இந்த ஊரில் இருக்க ஒரு பையன் கால் பண்ணி சொல்லியிருந்தான். நான் கழிச்சு பார்த்தா நீங்கள் சொல்லாமே போயிட்டு வெளியே ப்ரோ. அங்கே சேஃப்ல ப்ரோ. நீ அந்த லொக்கேஷன் விட்டு கொஞ்சம் தூரம் வா ப்ரோ. அந்த காட்டுக்கெல்லாம் தாண்டி நீங்கள் ப்ரோ கரெக்டாக ப்ரோ. ப்ரோ இந்த டைமில் ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீ? சரி ஓகே ப்ரோ, நீ கட் பண்ணு ப்ரோ. நான் வெளியே வரேன் ப்ரோ. பை ப்ரோ. சீக்கிரம் ப்ரோ. ஓகே ப்ரோ. வந்துட்டு கால் பண்ணு ப்ரோ. சரி ப்ரோ. எஸ் சந்தோஷ் ப்ரோ திடீர்னு இப்படி வந்து இது பண்ணுறாரு. என்ன பண்ணுறேன்னு தெரில. இங்கே சுற்றி இப்போ திடீர்னு பாருங்களேன் கல் அடிக்கிறாங்க. என்னென்னமோ ஆக்டிவிட்டீஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் ரத்தக்கரை தெரியுதாங்க? உங்களுக்கு தெரியுதாங்க? நல்லா இதாக பிளாக்காக இருக்குது பாருங்கள் ரத்தக்கரை ஃபுல்லாக. சந்தோஷ் ப்ரோ திடீர்னு இப்படி சொல்லிட்டாரு. இங்கே வேறு ஆக்டிவிட்டீஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கல்லுலாம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எத்தனை கல் வந்துச்சுன்னு. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்குது சேஃப்லாம் நினைக்கிறேன். ஓகே நான் வெளியே போய்ட்டு இது பண்ணுறேன். பாய்.